ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ ஜெயிக்க போறன்ற அந்த சந்தோஷத்தோடு தான் உனக்கான அதிர்ஷ்டத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்தேன். உனக்கு நல்லது நடக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருப்பதால் தானே இப்போது இதை கேட்டுக்கிட்டு இருக்க. கண்டிப்பா நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்டினா நீயும் துள்ளி குதிச்சு ஆனந்தம் அடைவாய். அந்த அளவுக்கு உனக்கான ஒரு நல்ல செய்தியோடு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நிச்சயமா நீ உன் வாழ்க்கையில ஜெயிக்கிறத இனி யாராலும் தடுக்க முடியாது. இப்போ உன் வாழ்க்கையில இருக்கும் பிரச்சனைகளை கண்டு நீ பயப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கை வெற்றிகரமாக மாறப்போகுது. உன் நீண்ட நாள் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க இந்த வராகியம்மா வந்த பிறகு நீ எதை கண்டும் பயப்படாதே. நான் உன் கூட இருக்கும்போது எதுவும் யாரும் உன்னை தீண்டவோ அல்லது கெடுதல் செய்யவோ விட்டுட மாட்டேன் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில என் அனுமதி இல்லாம எதுவும் நடக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ. நான் எப்போதும் நன்மைகளை மட்டும்தான் அனுமதிப்பேன். அப்படி உன் வாழ்க்கையில இனி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க போகுது. உன் வாழ்க்கை இப்போது நீ நினைச்சது போல இல்லாம நிறைய பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உன் கர்மாக்களோடு நானும் போராடி உனக்கு ஒரு நல்ல முடிவை தர்றதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற்று உன் வாழ்க்கைய நீ சுகமா சந்தோஷமா வாழும்படி உன் கர்ம வினைகள் அனைத்தையும் நான் காணாமல் போக செய்வேன். உன் மனக்கவலைகளை எல்லாம் அகற்றி நான் உனக்கு அமைதியை மீட்டு தரப்போறேன். நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்த ஒன்றை இப்போது உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. வாழ்க்கைங்கிற அடர்ந்த காட்டுல என்ன செய்யறோன்னு தெரியாம கண் கலங்கிக்கிட்டு இருக்க உனக்கு நல்ல வழியை காட்ட வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன்னை புரிஞ்சுக்காம உனக்கு எதிராக செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாம் யார் என்ன வேலையை செஞ்சாலும் எவ்வளவு மனக்கஷ்டத்தை கொடுத்தாலும் அதைவிட பல மடங்காக அவர்கள் மனவேதனையை அனுபவிக்கும்படி நான் செய்வேன். நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்படாத. மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலைனாலும் உன்னை முழுவதும் புரிந்தவளாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன் நல்ல மனசு எனக்கு நல்லா தெரியும். என் பிள்ளையான நீ இனி எதுக்காகவும் கலங்காமல் இருக்கும்படி உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நானே நடத்தி முடிச்சிடுறேன். நீ என்னதான் தைரியத்தோடு எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டாலும் உன்னை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற உறவுகளும் மனிதர்களும் பெரும்பாலும் துன்பத்தை தான் உனக்கு கொடுக்குறாங்க. நீ எவ்வளவோ சமாளிச்சாலும் கஷ்டப்பட்டாலும் மனிதர்கள் மாறுவதாக இல்லை. அதனால அவர்களை மாற்ற வேண்டிய பொறுப்பை இந்த வராகி அம்மா நான் ஏத்துக்கிறேன். உன் மன பாரத்தை எல்லாம் குறைத்து உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய போறேன். நீ கொஞ்சம் உன் மனசை அமைதியா வச்சுக்கோ. எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. எத்தனையோ இடையூறுகளை தாண்டி எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டும் சகிச்சுக்கிட்டும் சமாளிச்சுக்கிட்டும் என்னையே நம்பி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில இனி எந்த சோகங்களும் இல்லாத அளவுக்கு சந்தோஷத்தை தரப்போறேன். நீ என்னை நம்பி வணங்குறதால நான் எந்த அளவுக்கு சந்தோஷம் அடைகிறேனோ அதை விட அதிக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ ஆசைப்படுற விஷயத்தை நடத்துறதுக்கு எதை சரி செய்யணும், எப்படி சரி செய்யணும், யார் மனசை மாற்றணும், யார் மனசுக்குள்ள மாற்றங்களை கொண்டு வந்து நீ நினைச்சதை நடத்தி கொடுக்கணும்னு எல்லாத்தையும் சிறப்பாக திட்டம் போட்டு வச்சிருக்கேன். எல்லா தெய்வங்களையும் நம்பி எல்லா இடங்களுக்கும் போயிட்டு நீ கடைசியில தான் என்ன தேடி வந்திருக்க. ஆனாலும் கண்டிப்பா நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் நிம்மதியாக வாழ வைப்பேன் செல்லமே. அதே போல நீ எதிர்பார்த்த வெற்றிகளையும் கூட உன் கைகளில் கொடுப்பேன். வாழ்க்கை நல்லா இருக்கும் போதே அதற்கான இன்னும் அதை தக்க வச்சுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் செஞ்சிடணும். வாழ்க்கையில கஷ்டப்படும் போது பார்த்துக்கலாம், பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம்னு எதையுமே தள்ளி வைக்காதே. நல்லா இருக்கும் போதே அதை வாழ்க்கை இன்னும் மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை செஞ்சினா இன்னும் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்போதைக்கு நீ நிதானத்தோடும் பொறுமையோடும் சகிப்பு தன்மையோடும் இருந்தீனா
உன் வாழ்க்கைங்கிற பயணம் சுகமான பயணமாக அமையும். என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கும்போது நீ நிச்சயம் சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி நான் செஞ்சே தீருவேன். நீ எங்க இருந்தாலும் எதை செஞ்சாலும் அனைத்தையும் நான் அறிவேன். உன்னை ஆட்டுவிக்கக்கூடிய இந்த வராகி அம்மா, உன்னை படைத்து காத்து உனக்கு ஆதாரமாக இருக்கும் இந்த வராகி அம்மா, நீ மனசுல நினைக்கிற விஷயங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். இனிமே யார் மூலமாகவும் எவர் மூலமாகவும் உன் வாழ்க்கையில எந்த துன்பமும் வராது. முதல்ல வாழ்க்கையை நினைச்சு பயப்படுறத நிறுத்து. இந்த பயம் உன் புத்தியை மழுங்க வச்சிடும். இந்த பயம் உன் மனசுல எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கும். அதனால எதுக்காகவும் பயப்படாம நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன்னுடைய கடமைகளை மட்டும் சரியா செஞ்சீனா கண்டிப்பா உன் நிலைமை மாறி உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவாய். எந்த பிரச்சனையும் பேசி தீர்க்கணுமே தவிர பேசி பேசி பெருசாக்க கூடாது. நடக்க வேண்டிய விஷயங்களை பார்க்கணுமே தவிர நடந்ததையே கிளறிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் சண்டை போட்டுக்கிட்டும் இருக்கக்கூடாது. உன்னுடைய உண்மையான விவரம் என்னன்னு முழுவதுமாக அறிந்த இந்த வராகி அம்மா எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில கொடுக்க மாட்டேன். இப்போதே எல்லாமே உனக்கு சரியாகும்படியும் சந்தோஷத்தை தரும்படியும் நான் செய்ய போறேன் செல்லமே. நீ மனசுல பயம், கோபம், ஆக்ரோஷம்னு தேவையில்லாத எண்ணங்களை வச்சிருந்தீனா அந்த எண்ணங்களே உன்னை அழித்து விடும். இப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் எதையும் உன் மனசுல வச்சுக்காம விரட்டி அடி. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுக்கிறேன். நீ எப்போதும் பக்குவப்பட்ட பிள்ளையாக, பொறுமையான பிள்ளையாக வாழ்க்கையை மகிழ்ச்சியோடும் மன நிம்மதியோடும் வாழ தயாராகு. உன் மன வலியையும் வேதனைகளையும் போக்கி உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் நான் தரப்போறேன். நான் காட்டின வழியிலேயே நீ போகும்போது உன் வாழ்க்கை வளமும் நலமும் நிறைஞ்சதாக இருக்கும். இந்த வராகி அம்மா உன் குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து சிறப்பா வாழ வைக்க போறேன். என்னை நம்பும் உனக்கு இனி எந்த குறையும் வர விடமாட்டேன். உன் வாழ்க்கையில இனி ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நீ நினைச்ச ஆசைப்பட்ட வாழ்க்கைய நீ வாழ போற. உனக்கு பிடிச்ச விஷயங்களே உன் வாழ்வில் நடந்து நீ மகிழ்ச்சியாக வாழும்படியும் இந்த வராகி அம்மா வழிகாட்ட போறேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் போது இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் உடம்பு மனசுன்னு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் நான் ஒன்றுமில்லாமல் போக செய்வேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட அவசியமே இல்லை என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் குங்குமத்தை உன் வீட்டுல வச்சுக்கிட்டினாலே எல்லா தேவையற்ற பிரச்சனைகளும் விலகி போயிடும். பாசங்கிறது இப்ப உன்னால எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு யோசிச்சு பாரு. முன்னெல்லாம் எல்லா குடும்பத்திலும் அன்பும் பாசமும் அக்கறையும் நிறைய இருந்தது. ஆனா இப்போதெல்லாம் பணத்தை பெருசா நினைக்க ஆரம்பிச்ச பிறகு அன்பு பாசம் அக்கறையெல்லாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக தான் மனித வாழ்க்கை இருக்கு. உன் கனவுகளை எல்லாம் கைகூலி செய்து நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நான் உனக்காக உன் கைகளை ஒப்படைக்க போறேன். நீயும் உன் வாழ்க்கையை பயமின்றி எதிர்கொள்ள தயாராகு. யார் உன்னை தடுக்க வந்தாலும், அடிக்க வந்தாலும், கெடுக்க வந்தாலும், அழிக்க வந்தாலும் உனக்கு முன்னால நான் வந்து நின்று உன்னை காப்பாத்துவேன் செல்லமே. உன் துன்பங்கள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியோட இரு. நடக்க போற அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். ஏற்கனவே நீ போதுமான அளவுக்கு உன் வாழ்க்கையில காத்திருந்து கஷ்டப்பட்டுட்ட. அதனாலதான் இனிமே நீ எங்கேயும் எதுக்காகவும் காத்திருக்க கூடாதுன்னு உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்து உன் வேலையை முடிச்சு தர்றதுக்காக இந்த வராகி அம்மா ஓடி வந்திருக்கேன். நீ எந்த முயற்சியும் செய்யாமலேயே இனி எல்லாமே சிறப்பாக நடக்க போகுது. நீ எதிர்பார்த்த சுப காரியங்களையும் உன் வீட்டுல நான் மங்களகரமா மகிழ்ச்சியா நடத்தி கொடுக்கறதுக்காக தான் வெற்றி களிப்போடு உன்னை தேடி வந்தேன். நீயும் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் என் செல்லமே. நான் உன் கூட இருக்கும் போது நீ ஒருபோதும் அழுக வேண்டாம். இதுவரைக்கும் அழுததும் கண் கலங்குறதும் கஷ்டப்பட்டதும் எல்லாமே போதும்.
யாரெல்லாம் உன்னை திட்டினாங்களோ அவர்களே பார்த்து உன்னை பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உன் காலம் மாறப்போகுது. எப்போதும் நல்லதையே நினைச்சு நல்லதையே செஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரை மற்றவங்களுக்கு உதவி செய். உன் மன சோகத்தையும் கஷ்டத்தையும் காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில இருக்கும் சோதனைகளை சமாளிக்கும் சக்திய நான் உனக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. நீ தைரியத்தோடு நடந்து போகும்போது கண்டிப்பா வெற்றி உனக்காக உன் கைகளில் வந்து சேரும். ஏற்கனவே உன் வாழ்க்கையில நீ போதுமான அளவு காத்திருந்துட்ட. இனிமே எங்கேயும் எதுக்காகவும் காத்திருக்க அவசியம் இல்லாம நானே வந்து உன் வேலையை முடிச்சு கொடுத்துட்றேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ வீணாக அழ வேண்டாம். எவரவர் தூற்றினாரோ அவரை உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகுது. நீ எப்போதும் நல்லதை மட்டுமே பேசி முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய். இந்த வராகியம்மா உன்னை கைவிடவே மாட்டேன். உன் கவலைகளையும் கஷ்டத்தையும் துக்கத்தையும் யார்கிட்டையும் சொல்லி அழுகாத, கவலைப்படாத. நீ அழுகணும் அல்லது ஓடிப்போய் விழுந்து ஆறுதல் தேடணும்னு நினைச்சினா என்னை நோக்கி ஓடிவா. ஒரு தாயாக நான் இருந்து உன் வாழ்க்கையை உயர்வானதாக ஆக்கி கொடுப்பேன். இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் விட்டுடு. இனி நடக்க போற விஷயங்கள்ல மட்டும் நீ கவனம் செலுத்து. உன் வாழ்க்கையில நீ உச்சத்தை தொடுந்தூரம் வெகு தொலைவில் இல்லை. என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையும் நல்லதையும் நடத்தி தர நான் இருக்கேன். உனக்கு தேவையான அனைத்தையும் நானே கொடுப்பேன் என் செல்லமே. எப்போதும் எல்லா மனிதர்களும் உனக்கு மதிப்பு மரியாதையும் உண்டாகும்படி உன்னுடைய செயல்கள் இருக்கட்டும். உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையேன்னு நீ மனசுடைஞ்சு போய் நிக்கிறத பார்த்துட்டு தான் உனக்கு துணையாக இருக்க நான் ஓடி வந்தேன். இந்த வராகி அம்மா எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிடாம உன் கூடவே தான் இருப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை புரிஞ்சுக்காம உன் அன்பையும் தியாகத்தையும் தெரிஞ்சுக்காம உன்னை விட்டு விலகி போன உறவுகளும் மனிதர்களும் கண்டிப்பா ஒரு நாளைக்கு உன்னை தேடி வரதான் போறாங்க. நீ எப்போதும் பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீ தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இனிமேலாவது அனைத்தும் சரியாகும்னு முழுசா நம்புனா நல்லதையே உன் வாழ்க்கையில சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன். உன்னை நம்ப வச்சு ஏமாத்தின துரோகிகளுக்கு நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கலன்னு நினைக்காத. கூடிய சீக்கிரம் அவங்க கஷ்டப்படுறத நீ கண்ணார பார்க்கத்தான் போகிறாய் என் செல்லமே. இன்னைக்கு உன் வாழ்க்கையில வசதி இல்லை, நீ பெருசா பெரிய வீட்டுல சந்தோஷமா சுகமா இல்லைன்றதுக்காக உன்னை ஏளனமாக பார்க்கும் மனிதர்கள் கண் முன்பாகவே கூடிய சீக்கிரம் உன் நிலைமையை மாத்தி உன்னை உயர்வாக வாழ வைக்க போறேன். உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய நல்ல மாற்றங்களை நான் நடத்தி முடிப்பேன். நீ எதிர்பார்த்ததை விட நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு அமைய போகுது. உன் பிரச்சனைகள் அனைத்துக்கும் முடிவை கொடுப்பேன். நீ அடுத்து என்ன செய்யணுங்கிறதையும் நானே உன் கூட இருந்து உனக்கு வழிகாட்ட போறேன். இதுவரைக்கும் இல்லாத விஷயங்கள் இனிமே உன் வாழ்க்கையில கண்டிப்பா வந்து சேரும். நீ ஒருபோதும் கவலைப்படாதே. உன் மனக்குமுறல் எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா கிட்ட சொன்னீனா அதை நான் காணாமல் போக செய்வேன். எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்பவுமே மனசுல கோபம் இல்லாம அமைதியின்மையோடு தவிக்காமல் மனசை அமைதியா வச்சுக்கிட்டினா நல்ல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் வந்து சேரும். செல்வ செழிப்பும் தொழில் வளர்ச்சியும் அதிர்ஷ்டமும் உனக்கு அடிக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். அன்பு காட்டுவதில் நீ உயர்ந்தவன், பக்தி காட்டுவதில் நீ உயர்ந்தவன் நீ நிரூபிச்சிட்ட. இப்போது அன்பும் அக்கறையும் ஆசீர்வாதமும் கொடுப்பதில் இந்த வராகி அம்மா தான் உயர்ந்தவள் என்பதை உன் வாழ்க்கையில உனக்கு நல்ல காரியங்களை செஞ்சு நான் நிரூபிக்க போறேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில சிறந்த நல்ல நிலைமையில இருப்பாய்.